அண்ணா இந்தியன்ஸ் வந்து எப்படி அண்ணா ஐடி ஜாப் துபாயில் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாங்க. மொதல் ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து முதல்ல உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். எந்த ஸ்கில்லுங்க? க்ளவுடு, டெவாப்ஸு, டேட்டா அனலிஸ்ட்டு, ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்கில்லில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஸோ எது வந்து டாப்பான ஐடி டிமாண்ட் ஜாப்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து அண்ட் ரேங்க் நம்பர் 1ல் இருக்கிறது க்ளவுட் இன்ஜினியருங்க, AWS அண்ட் அஷ்யூருங்க. 2.5 lakhsலேருந்து 4 lakh வரைக்கும் பர் மந்த் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துபாய் ஐடி ஜாப்ஸை இந்தியன்ஸ் வந்து பிரேக் பண்ணது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க அண்ணான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 வருஷம் DevOps எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு இந்தியாவில் வந்து 8 lakhs per annum, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாருங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைங்க. மினிமம் 4 lakhs வரைக்கும் பே பண்ணுறாங்க. நீங்கள் பைத்தான் படிச்சுங்க. பைத்தான் கூட பார்த்தீங்கன்னா வந்து பாண்டாஸ் மாதிரி லைப்ரரி இருக்கும், அது படிச்சுக்கிட்டு எக்ஸல் படிச்சுங்க, முடிஞ்ச பவர் பியும் படிச்சிருங்க. அண்ட் SQL தெரிஞ்சுன்னா வந்து நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் துபாய்க்கு நீங்கள் போக முடியும். என்னோட தம்பி கணேஷுங்க, டேனிஷ் அகமது 2019 சிவில் இன்ஜினியருங்க. சிவில் பிடிச்சிட்டு ஐடிக்குள்ளே போயிருக்காங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாம். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்று ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. அன்பு தம்பி தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக துபாய் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் நான் வெளிநாடு போனேன், அதுவும் துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு போனால் வந்து யார் தாங்க வேணான்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் வேலையை துபாயில் வந்து ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்து பண்ணலாங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து வெளிநாடு போகணும். துபாயினும் போது ஒரு 2-3 மணி நேரத்திலே வந்து நம்ம வந்துடலாங்க. 1 அண்ட் 2வது நம்ம மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. 3வது நம்ம சாப்பாடு தான் கிடைக்க போகுதுங்க. 4வது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரிங்க. அண்ட் 5வது பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் வேலை செஞ்சால் உலகத்தில் எங்கே வேணால் நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போயிட முடியும். அதனால தான் எல்லாருமே துபாயை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஷார்ட்டாக வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு ஐடிக்கு எப்படி வேலைக்கு போகிறதுன்னு பார்க்க போகிறோம். 2வது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெக்னாலஜி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எதை டார்கெட் பண்ணால் ஈஸியாக அடிக்க முடியும். அண்ட் 3வது இந்தியாவிலேருந்து எப்படி வந்து துபாய்க்கு ஜாப் சர்ச் பண்ணுறதுங்க. அண்ட் 4வது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க, 40 கம்பெனியோடைய மெயில் ஐடிஸை லைவாக நான் தரப்போகிறேங்க. ஓகேவா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, கெரியர் கேப் இருக்கிறவங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்க நிறைய பேர் வந்து நம்ம கம்பெனியில் படிச்சுட்டு கெரியர் கேப் இருந்துமே படிச்சுட்டு நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்கள தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இது மாதிரி நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து 2 விஷயங்கள். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ண தேவைங்க. ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்கேன். அண்ட் 2வது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட தம்பி கணேஷுங்க, டேனிஷ் அகமது 2019 சிவில் இன்ஜினியருங்க. சிவில் பிடிச்சிட்டு ஐடிக்குள்ளே போயிருக்காங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பாலகணேஷ். ஐ லிவ் இன் சென்னை. நான் BE சிவில் முடிச்சிருக்கேன். 2019 பாஸ்ட் அவுட். நான் சிவிலில் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு ஐடி ஃபீல்டில் போகணுன்னு தான் ஆசை. ஸோ நான் வந்து வெங்கட் சாரை வந்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ்லாம் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். தென் அதுக்கப்புறம் வந்து குட் கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். ஸோ 2019 நான் ஐடிங்க, சிவில் இன்ஜினியருங்க. ஐடிக்குள்ளே போக முடியுமாங்க? நேர்மையாக போயிருக்காருங்க என் தம்பிங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு முடியும், நம்பிக்கையோட போராடலாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரிங்க. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா ஐடி டெக் பார்க்ஸாக உருவாகிட்டு இருக்குங்க. அண்ட் 3வது எமர்ஜிங் டெக்னாலஜி எல்லாமே துபாய் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து துபாய் வந்து ஒரு மெயினான ஒரு ஐடி ஹப்பாக இருக்குது வேர்ல்டுக்கேங்க. இதில் ஒரு பெரிய ட்ராபேக் ஏன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா ஐடி நாலேஜ் இருக்குங்க ரொம்ப கம்மிங்க. எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போவாங்களே தவிர ஐடி நாலேஜ் கம்மிங்க. அதனால் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா வந்து கன்ஃபார்மாக ஜாப் அடிச்சிடலாங்க. ஸோ எது வந்து டாப்பான ஐடி டிமாண்ட் ஜாப்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து ரேங்க் நம்பர் 5ல் இருக்கிறது வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பவர் பியிங்க. 2லேருந்து 3.5 லட்சம் வந்து மாத சம்பளமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரேங்க் நம்பர் 4ல் இருக்கிறது சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருங்க. 4லேருந்து 6 லட்சம் பர் மந்த் வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க.
மூணாவது ரேங்க்ல இருக்கிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. ஃபுல் ஸ்டாக் பைத்தான், ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக் .NETல எடுத்துட்டு இருக்காங்க. 2லேருந்து 4 லட்சம் வரைக்கும் பர் மந்த் பே பண்ணிட்டு இருக்காங்க. ரேங்க் நம்பர் 2ல இருக்கு DevOps இன்ஜினியர் தான் 3லேருந்து 5 லட்சம் பர் மந்த் வரைக்கும் பே பண்றாங்க. அண்ட் ரேங்க் நம்பர் 1ல இருக்கிறது கிளவுட் இன்ஜினியருங்க. AWS அண்ட் அஷூருங்க. 2.5 lakhsல இருந்து 4 lakh வரைக்கும் பர் மந்த் பே பண்ணிட்டு இருக்காங்க. துபாய் ஐடி ஜாப்ஸை இந்தியன்ஸ் வந்து பிரேக் பண்ணது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க அண்ணான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 வருஷம் DevOps எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு இந்தியாவில் வந்து 8 lakhs per annum, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாருங்க. அவர் வந்து AWS, டாக்கர், CI/CD பைப்லைன் எல்லாமே லேர்ன் பண்ணி Kubernetes இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு 45 நாள் ஒரு ஆஃபரை வாங்கிட்டு 18,000 AED பர் மந்த்துங்க, அதாவது 4 லட்சம் பர் மந்த்ன்ற மாதிரி சேலரிக்கு அவர் போயிட்டாருங்க. ஸோ கன்சல்டன்சி ஃபீஸ் கிடையாதுங்க, அது எதுவுமே இல்லாமல் அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் போக முடியும். அண்ணா இந்தியன்ஸ் வந்து எப்படி அண்ணா ஐடி ஜாப் துபாயில் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாங்க. 2 விஷயங்களுக்கு. ஒன்று, ஒரு ஐடி கம்பெனியில் இந்தியாவில் நீ ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீ துபாய்க்கு போயிடலாம். 2வது, நீ துபாய்க்கு இங்கேருந்து சர்ச் பண்ணிட்டும் போக முடியும். 2 ஆப்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ மொதல் ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து முதல்ல உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். எந்த ஸ்கில்லுங்க? க்ளவுடு, டெவாப்ஸு, டேட்டா அனலிஸ்ட்டு, ஃபுல் ஸ்டாக், இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்கில்லில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஸ்ட்ராங் ஆன பின்னாடி 2வது, இன்டர்நேஷனல் ரெடி ரெஸ்யூம், அதாவது ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை தயாரிச்சிடுங்க. தயாரிச்சுட்டு லிங்க்டின் துபாய் லொக்கேஷனை செட் பண்ணி லிங்க்டினில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். நௌக்கரி கல்ஃப்னே இருக்குங்க, அதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இண்டிட் UAEன்னு இருக்குங்க, இதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து நான் ஒரு 40 கம்பெனி கொடுக்குறோம், அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்லைனில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிராக் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி ஸ்பான்சரில் நீங்கள் துபாய் போயிடலாம். இப்போ நம்ம ஜாப் ஸ்பெசிஃபிக்காக போகலாம். துபாயோட கிளவுட் இன்ஜினியருங்க. கிளவுட் இன்ஜினியருக்கு AWS அண்ட் அஷூருக்கு அந்நியாவது கொட்டி கிடக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. ஏன் அப்படின்னா நிறைய சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் தான் வச்சுருக்காங்க. அதை மெயின்டைன் பண்ணுறது நிறைய பேர் தேவை. 4 லட்சம் பர் மந்த் வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க கிளவுட் இன்ஜினியர்ஸ்க்கு. ஸோ துபாயில் இருக்க DevOps இன்ஜினியர் பற்றி பேசலாங்க. பேஸ் நிறைய டூல்ஸ் தான் வந்து DevOpsன்னு சொல்லுவாங்க. டெவலப்பர் ஆப்பரேஷன்ஸுங்க. அதாவது கோடு எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்து அதையே பில் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒழுங்காக இருக்குன்னு எடுத்து போய் கொண்டு டிப்ளை பண்ணுங்க. லட்சக்கணக்கான சர்வர்ஸை டப்புன்னு டிப்ளை பண்ணக்கூடிய கேபிலிட்டி இருக்கும். லோட் பேலன்ஸையும் பண்ணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 lakhs வரைக்கும் வந்து பர் மந்த்தே பே பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைலுக்கு. அந்த ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணி ஆக்சுவலாக நம்ம ஸ்கில் நம்பர் 4 வந்து துபாயோடைய டேட்டா அனலிஸ்ட் ஜாபுங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைங்க. மினிமம் 4 lakhs வரைக்கும் பே பண்ணுறாங்க. நீங்கள் பைத்தான் படிச்சுங்க. பைத்தான் கூட பார்த்தீங்கன்னா வந்து பாண்டாஸ் மாதிரி லைப்ரரி இருக்கும், அது படிச்சுக்கிட்டு எக்ஸல் படிச்சுங்க. முடிஞ்ச பவர் பியும் படிச்சிருங்க. அண்ட் SQL தெரிஞ்சுன்னா வந்து நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் அப்போ துபாய்க்கு நீங்கள் போக முடியும். ஒரு 3 to 4 lakhs வரைக்கும் பர் மந்த் பே பண்ணிட்டு இருக்காங்க. துபாய் ஐடி மார்க்கெட் அண்ட் இந்தியன் ஐடி மார்க்கெட் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். ஒரு ப்ராஜெக்ட்டோ ஒரு சர்வரையோ எதை உருவாக்கணும் துபாயில் தாங்க ஃபஸ்ட்டு உருவாகும். அதுக்கப்புறம் தாங்க இந்தியாவோ மற்ற கண்ட்ரிக்கு போகுங்க. துபாய் தான் ஐடியோட மெயின் ஹப் ஃபார் தி வேர்ல்டுங்க. ஓகே, அதனால் பயங்கர மேசிவாக இருக்குங்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்ட் டவுனானு எல்லாருமே கேட்பாங்க. இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டரும் மொபைலில் இருக்க வரைக்கும் ஐடி ஃபீல்ட் டவுனே ஆகாதுங்க. சரிங்களா? ஒரு டவுன் இருந்துச்சுன்னா ஒரு அப் இருக்கும், திரும்ப அப்பு வந்து ஒரு டவுன் இருக்கும். அது மாதிரி மாறி மாறி இருக்குமே தவிர எப்போவுமே ஐடியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கண்ணை மூட்டு நீங்கள் அந்த ப்ரொஃபைலை பில் பண்ணி துபாய்க்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். துபாயில் இருக்கிற ஐடி ஜாப்ஸை நான் இந்தியாவிலேருந்து அட்டாக் பண்ணால் அண்ணா என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிற அந்த 40 கம்பெனியோட மெயில் ஐடிக்கு முதல்ல அப்ளை பண்ணுங்கள். இதில் எதனா மாட்டிடுச்சு அப்படின்னா வந்து இங்கேருந்து இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு கம்பெனி ஸ்பான்சர்ஷிப்லேயே நீங்கள் துபாய்க்கு போயிடலாம். ஏன்னா துபாய் போக ரெடியாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஒருவேளை ஸ்கில் டெவலப் பண்ணணும், உங்களுக்கு கைடன்ஸ் வேணால் வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க கோர்சஸுங்க. கீழே வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் ஆகட்டுங்க. வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.